7 நாள் பயிற்சி. இந்த பயிற்சியை இந்த ஆடியோ கேட்ட நாளில் இருந்து 7 நாளைக்கே நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ராட்சச பூந்து இருக்கான். அவனை துரத்துவதற்கு தான் இந்த 7 நாள் பயிற்சி. கண்டிப்பாக இந்த 7 நாளில் அந்த ராட்சசனை நீங்கள் துரத்தலாம். அப்போ ராட்சசன் உங்கள் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னா உங்கள் வீட்டில் அத்தனை சந்தோஷங்களும் கொட்டி 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 கிடக்க போகுது. இன்னும் பல பேர் வாழவே ஆரம்பிக்கல. சந்தோஷம்னா என்னன்னு தெரியாத அளவில் நாம் இங்கே இருக்கோம். ஆனால் இனி நம்ம வாழ்க்கையில் துக்கம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவில் நம்ம வாழ்க்கையில் இந்த 7 நாள் பயிற்சி உங்களை சுத்தமாக மாற்ற போகுது. ஸோ இந்த 7 நாள் பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப எளிமையானவை, அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல். சாயப்பாவோட துணை உங்களுக்கு இந்த 7 நாள் பயிற்சியில் கிடைச்சி அந்த துணையோட உங்கள் வீட்டில் இருக்கிற ராட்சசனை நீங்கள் ஒழிக்க முடியும். இது 100% உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த பதிவை முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு வீட்டிலையும் ஒரு ராட்சசன் உட்கார்ந்துருக்கான். அவன் கூர்ந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அவன் பலமாக்குறான். உங்க பிரச்சனையை அதிகப்படுத்துறான். உங்களோட நம்பிக்கையை அவன் குறைக்கிறான். தொடர்ந்து நாம முயற்சிகள் செய்தும் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படவே இல்லை. இதற்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ராட்சசனை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு பலருக்கு பலவிதமான கேள்வி, ஒருவருக்கோ பதில் கிடைக்கல. என்னென்னமோ முயற்சிகள் செய்தும் அந்த ராட்சசனை விரட்டவே முடியல. ஏன்னா அவன் அசுர பலத்தோடு இருக்கான். அவனை எதிர்த்து சண்டை போட நமக்கு பலமும் இல்லை. ஏன்னா அவன் நம்மளை விட பல மடங்கு பலம் வாய்ந்தவனா இருக்கான். யாரு அந்த ராட்சசன்? அவனை எப்படி அடியோட துரத்துறது? அவனை துரத்துனா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை விரும்புகிறபடி இருக்கும். நாம சந்தோஷமா இருக்கவும் நம்பிக்கையோட இருக்கவும், ஏன் எல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதி ஆரோக்கியத்தோடையும் நம்மால இருக்க முடியும். முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? யார் யாருக்கெல்லாம் இந்த கொடூர ராட்சசனை துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே பயிற்சிகள் தான்.
எல்லாமே பயிற்சிகள். 48 நாட்கள் பயிற்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 7 நாள் பயிற்சி. 7 நாள். இன்னைக்கு என்ன கிழமை? புதன். அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் வேணும். இந்த 7 நாள் பயிற்சியில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்ன இப்போ தான் 48 நாள் ஆயிடுச்சு, அடுத்தது 7 நாளா? எஸ், இனி பயிற்சிகள் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா நான் என்னமோ பேசுறது அது உங்களுக்கு நல்லா தூங்க வைக்குது. உங்கள் ஆன்மா தூங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் எப்போ சிந்திக்கிறது? ஆன்மாவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்கள் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நிலையில தான் அது இருக்கும். இல்லைன்னா அத்தனை பதிவுகளும் அங்கே போய் சேவ் தான் ஆகும். ஆனால் சிந்திக்க தெரியாது. என்னமோ கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தன் பேசுகிறான், ஓகே அலோ பண்ணு. சிந்திக்க தெரியாது. அப்போ எப்போ சிந்திக்க முடியும்? விழிப்புணர்வு இருக்கும்போது, அதாவது தூங்காமல் இருக்கிறோம்ல, அப்போ தான் அந்த விழிப்புணர்வு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அது ஏற்படுத்தும். ஸோ இந்த 7 நாள் பயிற்சி என்ன, அப்படி என்ன பெரிய பயிற்சி? அரக்கனை துரத்திட முடியுமா? எஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? 7 நாள் இல்லை, 7 நிமிஷத்தில் கூட துரத்தலாம். ஆனால் 7 நிமிஷத்தில் துரத்துற அளவுக்கு நம்ம மனம் பக்குவம் அடையல. அதான் பிரச்சனை. பக்குவப்பட்ட மனசில் எப்படி வேணாலும் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் சாதிச்சிடலாம். ஒரு வறண்ட பூமி இருக்கு, அந்த இடத்துல செடி வளர்க்கணும் அப்படின்னா உடனே கடப்பாரை வச்சு குழி தோண்டி செடியை வச்சு தண்ணி ஊற்றுனா வளர்ந்துடும் நினைக்கிறீங்க? பக்குவப்பட்ட மண், பதப்படுத்தப்பட்ட மண் இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம், அது விளையும். ஆனால் வறண்ட இடத்துல போயிட்டு நாம் என்னத்தை தான் வச்சு குழியை தோண்டி தண்ணியை மொண்டு ஊற்றினாலும் சரி, தண்ணியை மொண்டு ஊற்றினா பிரச்சனை வரும். அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றியும் அதுக்கு தேவையான உரத்தை போட்டோம் பலன் இழுக்காது. ஏன்னா அந்த மண் பக்குவப்படணும். அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும். இங்கே யாராவது வில்லேஜில் இருக்கிறவங்க, இது மாதிரி தெரிஞ்சவங்க, அது என்னன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நாம் உண்மையை வச்சு தான் இங்கே பேசுகிறோம், சும்மா கண்களை மூடிக்கிட்டு பேசல. அப்போ பக்குவப்பட்ட மனசாக இருந்துச்சுன்னா 7 நிமிஷம் கூட ரொம்ப 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 அதிகம். 7 நொடி. 7 நொடிக்குள்ளே நீங்கள் அரக்கனை விரட்டலாம். ஆனால் நம்ம மனசு பக்குவப்படாத மனசு, நம்ம எல்லாத்துக்கும் மயங்கக்கூடிய மனசு, பசி தாங்காத மனசு, ருசி கண்ட மனசு. ஸோ சாப்பாட்டில் ருசி இருந்தால் தான் சாப்பாடு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. ஆனால் இன்றைக்கி உப்பு இருக்கிற பண்டத்தில் தான் அத்தனை பிரச்சனைகளும் வந்து நிற்குது. அதனால் ருசியோடவே நம்ம வாழ்ந்துட்டோம். ருசி இல்லாத சமையல், இதெல்லாம் ஒரு சமையலா? தூக்கி எரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மனசு இன்னும் பக்குவப்படலை. பக்குவப்படுவதற்கு உண்டான பயிற்சிகள் தான் இன்றையில இருந்து அடுத்த 7 நாளைக்கு உண்டான பயிற்சி. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எனக்கு பக்காவாக ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். இந்த 7 நாள் தினமும் கொடுக்க வேண்டாம். 48 நாள் பயிற்சிக்கு நீங்கள் தினமும் கொடுக்குறீங்க, அது சந்தோஷம். ஏன்னா அது 48 days இட்ஸ் a வெரி ஹியூஜ் டே. பட் இது இட்ஸ் a வெரி ஷார்ட் டே. 7 daysன்றது இட்ஸ் a வெரி ஷார்ட் டே. அதனால் நீங்களே ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. என்னென்னலாம் இந்த 7 நாட்களில் நீங்கள் கடைப்பிடிக்கணுமோ அதை நிச்சயமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். கிட்டத்தட்ட 48 daysக்கு உண்டான பயிற்சியோட ரிலேட்டட் தான். ஆனால் அது வேற, இது வேற. பாயிண்ட் நம்பர் 1, ஏன்னா இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. ஒரு சாய்ராம் சொன்னதை வச்சு தான் அதை நான் வாட்ஸ்அப்பில் கூட அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன். அழகான அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அரக்கன் எங்கே இருக்கிறானா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கா.
அந்த வீட்டுக்குள்ள எழுப்பக்கூடிய ஒலிகள் எப்படிப்பட்டது? அது நீங்களா உங்கள் சொந்த ஒலியாக இருந்தாலும் சரி, இல்லை டிவியில் இருந்து வரக்கூடிய ஒலியாக இருந்தாலும் சரி, அந்த ஒலி, அந்த ஒலிக்கு உண்டான வார்த்தைக்கு உண்டான அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு உண்டான விளைவுகளை நம்ம குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க, அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனல் இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோவுக்கு. 6 கட்டளை சொன்னீங்களே, ஒரு கட்டளை ஏன் நிறுத்துறீங்கன்னாங்க. இப்போ அதை ஒரு கட்டளைக்கு தான் இந்த 7 நாள் பயிற்சி. அன்பே சாய் ஆடியோவை கேட்கும்போது நேர்மறை சக்தியாக இருக்கு. ஆனால் அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் டிவியை ஆன் பண்ணால் பார்க்கக்கூடிய சீரியலில் அரக்கன் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். எதெல்லாம் நெகட்டிவிட்டியாக உங்கள் காதுக்கு வருதோ, உங்கள் மனசை பாதிக்குதோ, அதில் இருந்து விலகிருங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான் இது. அப்போவே அவர் சொன்னார். அப்போவே. அப்போ டிவி இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல அவர் சொன்ன காலத்தில். ஆனால் கண்டிப்பாக சத்தியமாக மொபைல் இல்லை, அது பொறுத்த வரைக்கும் 100% கன்ஃபார்ம். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் அவர் சொன்னதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாயிண்ட் பண்ணுறேன். எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட நீ பேசாத, பழகாத. அவங்க கூட நேரத்தை எந்த இடத்துலையும் செலவு பண்ணாத. யார்கிட்ட? எதிர்மறை எண்ணங்கள் பேசக்கூடியவர்கள்கிட்ட. ஏன் இதை அவர் சொன்னார்? நம்ம நேற்று முந்தானத்தை ஒரு ஆடியோ கொடுத்தோம்ல, ஒரு 1 லிட்டர் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை போட்டா அந்த பாலை நம்ம குடிக்க முடியும்? பாலோ 1 லிட்டரு, விஷமோ 1 சொட்டு. அந்த 1 சொட்டை எந்த அளவில் நீங்கள் அளக்க முடியும்? அப்போது அந்த 1 சொட்டு விஷம் என்ன பண்ணுதுன்னா, அந்த 1 லிட்டர் பாலையும் அது விஷமாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் அளவுக்கு மீறி இருக்குதுன்னா, ஒரே ஒரு எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, உங்களோட நேர்மறை எண்ணங்கள் அத்தனையும் ஒரு பட்டாசு போல வெடிச்சு செதறும். 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினாலும் 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினாலும் வெடிக்கிறது 5 நிமிஷத்துக்குள்ள அத்தனையும் காலி ஆகிடும். அப்போ நேர்மறை எண்ணங்கள், நான் இவ்வளோ வச்சுருந்தேன், அவ்வளோ வச்சுருந்தேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் தான் டாப்பு, ஆனால் இன்னைக்கு இப்படி. எஸ், என்ன காரணம்னா, நீங்கள் யார் கூட அதிகமாக சேர்ந்தீங்க, எதுக்காக சேர்ந்தீங்க, வாட்ஸ் அ பர்பஸ். இவங்க கூட நீங்கள் சேராமல் இருந்து இந்த உறவை தவிர்த்து இருந்தா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் கூட்டுறவு வச்சிங்க, அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்க முடியக்கூடிய உறவுகள் ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி தான் அங்கே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. கணவனை தவிர்க்க முடியாது, மனைவியை தவிர்க்க முடியாது, மாமனார் மாமியாரை தவிர்க்க முடியாது, பெத்த குழந்தைகளை தவிர்க்க முடியாது, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை தவிர்க்க முடியாது. இது தவிர்க்க முடியாத உறவுகள். இது கர்மா. இந்த கர்மாக்கள் மூலமாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போயும் சொல்கிறேன், மனுஷங்க மேலே குறை சொல்லாதீங்க. மனுஷங்க குறை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கல. நம்ம கர்மா இருக்கிறதால அவங்க அதுக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுங்கன்னா, நீங்கள் சிரிச்சா அந்த முகம் சிரிக்குது, நீங்கள் அழுதா அந்த முகம் அழுவுது. இப்போ கண்ணாடி மேலே தப்பு இல்லை, நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் கொடுக்குறோமோ அது கொடுக்குது. ஸோ வாழ்க்கையில் நம்ம என்ன பாவத்தை செஞ்சோமோ அதற்கு உரியவர்கள் நம்ம கூட இருக்காங்க. என்ன புண்ணியத்தை செஞ்சோமோ அதற்கு உரியவர்களும் நம்ம கூட இருக்காங்க.
பலர் வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி புண்ணியம் செஞ்சதால அவங்கள சுற்றியும் அந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் இருந்தாங்க. அதனால் வாழ்க்கை ஜம்முன்னு போச்சு. ஆனால் இன்னும் பலருக்கோ குடும்பம் அமையல, அதனால் தோல்வி அடைந்தாங்க. ஆனால் குடும்பம் அமையாதவங்க கூட நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா உனக்கு குடும்பம் இல்லை, உன் குடும்பம் சரியில்லை, அதனால் வாழ்க்கையில் நீ கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கடவுள் நினச்சிருந்தா இந்த மனுஷ பிறவியை நம்மக்கிட்ட கொடுத்தே இருக்க மாட்டார். ஸோ அவர் கொடுக்குறாருன்னா இதில் இருந்து நீ வெளியில் வரணும். அதற்கு உண்டான வழிகளை நீ தேடணும். தேடினா மட்டும் பத்தாது, அந்த வழிகளை நீ ட்ராவல் பண்ணு. பின்வாங்காத. ஒவ்வொரு தடவையும் பின்வாங்கிக்கிட்டே இருந்தால் காலம் வீணாகுது. நீ எடுத்த முயற்சி அதை முடிக்காம அதை எதுக்கு நீ நிறுத்துற? காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் உன்னோட இடத்துக்கு நீ போய் சேர மாட்ட. உன் இடத்துக்கு போய் சேரணும். அப்போ முயற்சிகளை நிறுத்தினா உன் இடத்துக்கு போக மாட்ட. அப்போது நீ 6 மாதமாக செஞ்ச முயற்சி அடுத்த 3 மாதம் செய்யலை. அப்போ 6 மாதமாக செஞ்ச அத்தனையும் கெட்டு போயிடுச்சு. நீயே அதை கெடுத்துக்கிட்ட. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற. ஏற்கனவே உன் முயற்சி தோல்வின்னு நீ ஒத்துக்கிட்டதால மறுபடியும் நீ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான வழிகள் எல்லாத்தையும் யோசித்து அதுக்கப்புறம் இதில் பேக் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி நீ ஸ்டார்ட் பண்ணு. சும்மா இஷ்டத்துக்கு எடுக்கிற, இஷ்டத்துக்கு நிறுத்துகிற. என்ன பொழப்பு இது? இதெல்லாம் நான் உங்களை கேட்கலைங்க, சாயப்பா கேட்குறார். சாயப்பா கண்டிப்பாக இப்படி கேட்பாரா இல்லையா? நீ முயற்சி செஞ்சால் தானே நான் நல்ல முடிவை கொடுக்க முடியும். நீ பாதியில் அரையங்குறையமாக செஞ்சுட்டானா என்ன முடிவை கொடுக்க முடியும்? இது அவருடைய கேள்வி. நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா என்னையும் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அதனால தான் எந்த ஒரு முயற்சியையும் நான் நிறுத்துறது இல்லை, சோம்பேறித்தனத்தாலேயோ இல்லை காரணத்தை வச்சோ. ஸோ உண்மையிலே சொல்லுனேன், சோம்பேறிகள் மட்டும்தான் காரணத்தை கையில் வைப்பார்கள். அதுக்காக எல்லாரையும் சொல்லலை, முக்காவாசி பேரை சொல்கிறேன். எல்லாரையும் சொல்ல, உண்மையிலேயே அதை ஏற்றுக்க முடியாமல் சில விஷயங்களால் கைவிடலாம். ஆனால் கைவிட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம கைவிட்டது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் சோம்பேறித்தனத்தால் தான் நீங்கள் அதை கைவிட்டீங்கன்னு உங்களுக்கே புரியும். ஸோ பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. அது எப்படி? என்கிட்ட குரூப்பை விட்டு ஆரத்தி சச்சரிதம் படிக்கலைன்னா ரிமூவ் பண்ணிட்டா உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ வரும். அது 2 நாள் கழிச்சு. அப்போ 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியல குரூப்பை விட்டு எடுத்துட்டாங்கன்னு. 2 டேஸ் கழிச்சு குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கேட்பாங்க, என்ன சாய்ராம் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிட்டேங்க. நான் கேட்பேன், ஏம்மா உங்களுக்கு தெரியாதுன்னு? தெரியல, திடீர்னு பார்த்தா ரிமூவ் ஆகிருக்கு. இன்சார்ஜ் கிட்ட கேட்டால் சாய் அண்ணா கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. எப்போ இன்சார்ஜ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டால், இதோ இப்போ தான் நான் கேட்டேன். ஏம்மா உங்களை குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணி 2 டேஸ் ஆகுது, நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களாண்ணா? ஆமாண்ணா இப்போ தான் பார்க்குறேன். ஒரு குரூப்புன்னு வந்துட்டா சும்மா எல்லாரும் வச்சுக்கிட்டுலாம் இல்லை. அந்த இடத்துல ஒரு ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த குரூப்புக்கு அந்த வலிமை. சும்மா பேருக்காக குரூப்பை எடுத்துகிட்டு 300 பேர் 400 பேர், ஒரு குரூப்புக்கு 15 to 20 பேர், அத்தனை பேரும் ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் அண்ட் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இதை பண்ணி ஆகணும். இன்னும் 2 குரூப்புக்கு நாடு இன்சார்ஜஸ் போடலான்னு பார்க்குறேன். அது குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு வாய்ப்பே அமையலை. அதை நான் சாயப்படவை படிச்சுட்டு, நீங்கள் எப்பயோ நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்றதை எனக்கு நீ தான் சொல்லணும். ஸோ எல்லாமே அவர் வழியில் தான் இருக்குது எல்லா விஷயங்களும். அப்போ என்ன ஆகுது? அவங்க சொல்லக்கூடிய காரணம், வீட்டில் பிரச்சனை, ஆரத்தி எடுக்க முடியல. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது.
வீட்டில் பிரச்சனைனா ஆரத்தி எடுக்காம விடுறது என்ன வகையில் அதை ஏற்றுக்க முடியும்? பிரச்சனை வராமல் இருக்க தான் ஆரத்தியே தவிர, பிரச்சனை இருக்கிறதுல ஆரத்தி எடுக்கலைன்னா கர்மா இன்னமும் உங்களை போட்டு தாக்குமே. அப்போ தெரியுதா உங்களுக்கு உங்கள் மாயை உங்கள் புத்தியை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதுன்னு? அதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னா, என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியல, அதனால தான் நான் மாத்திரை சாப்பிடலைன்னு சொல்ல முடியுமா யாராவது? அதே போல தான் இங்கே மனதுக்கு ஏற்ற மருந்து ஆரத்தி சச்சரித்தம். அப்போ பிரச்சனைகள் ஏன் உருவாகுதுன்னா மன அழுத்தம் காரணமாக. இப்போ மன அழுத்தத்தில் இருக்கிற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரத்தி சச்சரிதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாதான் அந்த அழுத்தத்திலேருந்து விடுபட முடியும். அப்போ மன அழுத்தத்தை பற்றியே சிந்திக்கிற நீங்கள் ஆரத்தி எடுக்கிறதுல கோட்டை விட்டுடுறீங்க, அதுக்கு காரணத்தை சமர்ப்பிக்கிறீங்க. இதுதான். இதே வேறு தவிர்க்க முடியாத விஷயம்னா ஓகே, அது உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஜெனிவனா, இட்ஸ் நாட் ஜெனிவனா, இல்லை நம்ம ரீசன் வைக்கிறோமா, ரீசன் வேறு வழி இல்லாமல் வைக்கிறோமா, இல்லை தெரியாமல் வைக்கிறோமா? அப்போ காரணத்தை சொல்லிக்கிட்டே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முயற்சிகளை இருந்து பின்வாங்குறாங்க. யாருக்கு நஷ்டம்? சாய்பாவுக்கு நஷ்டமா? யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தான் பெரும் நஷ்டம். யாருக்கு? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். உங்கள் குடும்பம்னா யார்? அன்பே சாய் குடும்பமும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நம்ம குடும்பம்னு சொல்லலாம், உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரும் நஷ்டம். நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் முயற்சியை கைவிட்டீங்கன்னா. அப்போ அவரோட ஒன்றிணையணும். அப்போ இந்த வார்த்தைகள் வெளியில வருது. எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் யார் 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 சொல்லுங்க. அப்ப எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் உங்களோட உறவுகள், நண்பர்கள் மட்டும் இல்லை. நீங்க எந்தெந்த நியூஸை ஆவலோட டிவிலையும் மொபைலையும் பார்க்குறீங்களோ அத்தனையும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் மூலமா உருவாக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு அங்க என்ன வேலை? அப்ப சீரியல் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த சீரியல் பார்த்ததால குடும்பம் நல்லபடியா இருந்துச்சுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போ இந்த 7 நாட்கள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எந்த விஷயத்தையும் நீங்க பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இதுதான் பெரிய விஷயம். ஸோ இன்னையில இருந்து 7 நாளைக்கு நீங்கள் டிவி பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் என்ன பார்க்குறீங்க? எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட விஷயத்தை எந்த ஒரு காலத்துலேயும் நீங்கள் பார்க்கவே கூடாது. நீங்கள் சீரியலை பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட சீரியல்களை பார்க்காதீர்கள் இந்த 7 நாள். அப்போது எனக்கு என்ன டைம் பாஸ் பண்ணுறது? இது நிறைய பெரியவங்களோட கேள்வி. எனக்கு இருக்கிறதே அது ஒன்று தான், டைம் பாஸ். டைம் பாஸ்னால் என்ன தெரியுமா? மனசு மகிழ்வோடு இருக்கணும், மனசு நிறைஞ்சு இருக்கணும், மனம் விட்டு சிரிக்கணும். அதுதான் டைம் பாஸ் பண்ணுறது. யாராவது டைம் பாஸ் எப்படி பண்ணுவாங்களா? சோகத்தில் டைம் பாஸ் பண்ணுவாங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் மெர்ஜ் ஆகுதுன்னா அத்தனையும் எதிர்மறை எண்ணங்கள் தான் மெர்ஜ் ஆகுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உணர்வுகளில். அப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸை பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தில் அது மூலமாக தீர்வுகள் கிடைக்குதான்றது ஒன்று. தீர்வுகள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அது மூலமாக ஒரு மன அமைதி ஏற்படுதா? ஏற்படலைன்னா அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நிச்சயமாக எங்கே கொண்டு போய் நிற்கும்? ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும் உங்களை. மனசில் எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது, வெறுத்து போகும், இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும்.
சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதட்டப்பட வைக்கும். நாட் ஒன்லி டிவி, ஈவன் மொபைல் கூட, மொபைலில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவுகள் கூட. ஸோ இப்போ டிவியை விட மொபைலோட தாக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தி. டிவியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்னால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மொபைலில் பார்க்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட பதிவுகள். அப்போ இதுக்கு இந்த 7 நாள் உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? முடியும்னு சொல்கிறவங்க இந்த நாளில் இருந்து ஆரம்பிங்க. டிவி பார்க்குறீங்களா? அதில் காமெடி சேனல்ஸ் இருக்குதா? அதை பாருங்கள். ஒரு தடவை மட்டும் நியூஸ் பாருங்கள். காலையில் ஒரு தடவை பாருங்கள், தேவைன்னா ஈவினிங் பாருங்கள். வேறு எந்த ப்ரோக்ராமை பார்த்தாலும் மனசுக்கு ஆழமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா டிவியோ சரி இல்லை மொபைலோ சரி பாருங்கள், பார்த்து ரசியுங்க. ஒன்று நம்பிக்கையை ஏற்படுத்தணும், இல்லைன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கணும். இந்த 2 விஷயத்தை அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அதில் பாருங்கள். புரியுதா? ஒன்று, நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவுகள், கேட்கக்கூடிய செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கிற மாதிரியான பதிவுகளாக இருக்கணும். இந்த 2 இதை மட்டும் வச்சுக்கோங்க. வேற நான் டிவியே வைக்க வேண்டான்னு சொல்லலை. மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். இந்த 7 நாள் பயிற்சி இதை கலந்துக்கோங்க. அடுத்தது 8வது நாள் உங்கள் லைஃப்பில் உங்கள் மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தலாம். உங்கள் கோபங்கள் குறையும், உங்கள் துக்கங்கள் குறையும், உங்கள் துன்பங்கள் குறையும், உங்களோட சுறுசுறுப்பு அதிகரிக்கும், உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இன்னமும் சாயப்பா கிட்ட இன்னமும் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதால. இது வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது உள்ளே இருந்து வெளியில் போகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உங்கள் மனசில் பேசக்கூடிய வார்த்தைகள். அதான் நான் சொன்னேன், இது 48 நாள் பயிற்சியில் ரிலேட்டடு தான் சொன்னேன். இந்த ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, யாரையும் திட்டக்கூடாது, மனசில் கூட சபிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. எதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட வார்த்தைகளோ அத்தனை வார்த்தைகளும் பேசக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் சாயப்பாவுக்கு, அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த உணர்வு நிலையை அடைஞ்சாங்கன்னா தான் அந்த விஷயங்கள் நடக்கும். எந்த உணர்வு? நல்ல உணர்வு நிலையை அவர்களும் அடைவார்கள். முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனலாக இருங்க, ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருங்க. அதுக்கப்புறமா அவங்க வருவாங்க. அப்போ எந்த விதமான கடினமான வார்த்தை போர்கள் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ, ஏன் இந்த கணவர் மனைவினா, கணவர் இந்த ஆடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மனைவி, மனைவி இந்த ஆடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கணவர். ஓகே, கணவரோ மனைவியோ பெத்த குழந்தைங்க மேலேயோ யார் மேலேயும் கடுமையான சொற்களை உபயோகிக்க கூடாது. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு கோபம் வருதுன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திட்டணும்னு முடிவு பண்ணுங்க. எவ்வளோ நேரம்? 5 minutes. நான் ஒரு டைமில் ரொம்ப கோபக்காரன். எனக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். இப்போ இல்லை, சாயப்பாலாம் வர்றதுக்கு முன்னாடி. நம்மளை மீறி யாரும் எதுவும் பேசக்கூடாது. நம்ம தான் பெரிய ஒரு அறிவு ஜீவியாக நினச்சி வாழ்ந்த காலம் அந்த காலம். அப்போ யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா சட்டுன்னு ஒரு பதிலை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எனக்கு யோசித்தேன், இது ஏன் இப்படி கற்றுக்கிட்டே இருக்கோம், இந்த கத்துறதால என்ன பெரிய சாதித்தோம். அப்போ தான் யோசித்தேன். என்னோடய சார் சொன்னாங்க, டே எதுவாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம்
அவனை திட்டலாமா வேண்டாமன்றது ஒரு 5 நிமிஷம் நீ வந்து திங்க் பண்ணு. அதுக்கப்புறமும் அவன் மேலே கோபம் வந்துச்சுன்னா நீ அவனை என்ன வேணாலும் திட்டு. 5 நிமிஷத்துக்கு மேலே அவனுக்கு மேலே கோபம் வரலன்னா விட்டுடு. இது வந்து உன் உடம்புக்கு நல்லது. அவரு இந்த ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசலை, ஆனால் உன் உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது, நீ கோபப்படுறதால உன்கிட்ட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ நீ தனி மரமாக நின்று வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த சில விஷயத்தெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன். சொன்ன மாதிரி எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. என் மேலே தப்பு இருக்கும், அடுத்தவங்க மேலே தப்பு இருக்கும். பெரிய நாம தான் பெரிய ஒரு அப்பா டக்கர் அப்படின்ற ரேஞ்சில் மற்றவனை குறை சொல்லி பழிய சுமத்தி அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறது எவ்வளோ ஒரு மட்டமான செயல் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ், எல்லாத்துக்கும் 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸில் திட்டு வாங்கினவனும் இருக்காங்க, திட்டு வாங்காதவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த 10 பேர் மேலே நான் கோபப்பட்டேன்டுனா அப்புறம் அந்த 5 நிமிஷம் கழித்து எத்தனை பேர் மேலே அந்த கோபம் இருக்குன்னா 10ல் ஒருத்தவங்க மேலே தான் கோபம் இருக்கும். மீதி 9 பேர் மேலே கோபமே வராது. அது கடைசியில் ஒரு பெரிய கிரெடிட் ஆச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சந்தோஷ், அன்னைக்கு நீ வந்து நான் தப்பு பண்ணியும் என்னை நீ எந்த திட்டம் திட்டலை, அதுவே எனக்கு ரொம்ப தப்பாயிடுச்சு, நம்ம போய் இப்படி போய் பேசிட்டோமேன்னு, ரியலி ஐம் வெரி சாரி அப்படின்னாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நாம் ஒருத்தவங்க மேலே இருக்கிற தப்பால் நம்ம திட்டுறோம் அவங்கள. ஓகேங்களா? இப்போ உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அடிக்கிறாரோ இல்லை வேற ஏதோ தப்பான தொடர்பில் யார் கூடயும் இருக்காரோ. இப்போ நீங்கள் அவர் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஏன் இப்படி, எதுக்கு இப்படி, உனக்கு அறிவு இல்லை, அது இல்லை, இது இல்லை. கடைசியில் நீங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். என்ன தெரியுமா? இப்படி நம்ம திட்டோமே அப்படின்ற மாதிரி. இன்னும் ஏதோ சில விஷயங்கள்லாம், நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதை பண்ணாரு, நல்லா தானே இருந்தார், நல்லா எப்படி இருந்தார், இப்போ தானே இப்படி ஆயிட்டாரு, நம்ம புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் ரொம்ப அசிங்கமாக திட்டோமே. அப்போது குற்றவாளி கூண்டில் தப்பு பண்ணாதவன் ஒருத்தன் ஏறுவதற்கு சமம். இதே உங்கள் கணவர் தப்பு பண்ணியிருந்தார், வசமாக சிக்கினார் உங்ககிட்ட அப்படின்னா, அவர்கிட்ட உடனே எந்த விதத்துலேயும் உங்கள் கோபத்தை காட்டாமல் அதற்கு பதிலாக அன்பை காட்டினீங்கன்னா, அவருக்கு உண்மையிலேயே நாம் இப்படி இவங்களுக்கு என் மனைவி இவ்வளோ நல்லவளாக இருக்கிற என் மனைவிக்கு நான் இந்த அளவுக்கு துரோகம் செய்கிறேன்னு சொல்லி அதில் இருந்து மீண்டு வருவாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் ஒரு தடவை அப்படி தான் பண்ணேன் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் அவர் திருந்தலை. 2 தடவை பண்ணேன், திருந்தலை. இங்கே பாருங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் திருந்தாமல் கூட இருக்கட்டும், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு மனுஷனை திட்டுறதால பாவத்தை நீங்கள் சுமக்காதீங்க. கோவப்படுறதால எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் கோவப்பட்டு இருந்தால் இந்நேரம் நீங்கள் சாதிச்சிருக்கணும். எங்கேயாவது சாதிச்சிங்களா? ஸோ சாதிக்கலை. அப்போ கோவப்பட்டதால சாதனை வரல, வேதனை தான் அனுபவிச்சிங்க. ஓகே, கோவப்பட்டதால சாதனை வரல, வேதனை மட்டும்தான். அப்போ எதுக்கு? அப்போ நீங்கள் ஒரு தடவை இல்லை 10 தடவை அன்பு வைங்க, 20 தடவை அன்பு வைங்க. கோபத்தை வெளிப்படுத்தாமல் அன்பு வைங்கன்ற 30 தடவை வைங்க, 40 தடவை வைங்க, 50வது தடவை கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு 60 தடவை கிடைக்கும், சில பேருக்கு 70 தடவை கிடைக்கும், சில பேருக்கு 10 தடவையே கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், என் கர்மா எப்படிப்பட்டதோ அதற்கு உரிய வழிகள் தான் நான் வெயிட் பண்ணணும். பிக் பாக்கெட் அடித்தவனுக்கு ஒரு 10 நாள் ஜெயில், கொலை பண்ணவனுக்கு ஆயுள் ஜெயில். அப்போ கொலை பண்ணவன் அவனுக்கு மட்டும் என்ன, 1 வாரம்தான்.
நான் என்ன எனக்கு 1 வருஷம் அப்படின்னா, அவன் பண்ண தண்டனை நீ ஒரு உயிரையே எடுத்திருக்க. ஆனால் அவனோ காசு அடித்தான். அப்போ தண்டனைக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே குற்றம். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் மாறலை அப்படின்னா நம்முடைய கர்மாக்கள் அடிப்படையில் தான் அவங்க மாறுவதற்கு உண்டான நேரம். ஆனால் கண்டிப்பாக மாறுவார்கள். இதை அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் பார்ப்பீங்க அவர்கள் மாறுவதை. இது கணவர் அண்ட் மனைவி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த 7 நாளைக்கு அவங்க மேலே அன்பு 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 மட்டும்தான் வைக்கணும். வம்பு வச்சு வம்பை விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா அந்த 7 days இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 7 நாள் பயிற்சி. ஓகே, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது உங்கள் குழந்தைங்க கிட்ட இப்போ என்னன்னா 10-12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க குறும்பு பண்ணுறாங்க, படிக்கலை. ஒரு சாயிரம் சொன்னாங்க, என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, ஆனால் என் குழந்தை என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துடிக்கிறான். இது ரொம்ப தப்பான விஷயம். 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரிய போகுது? அப்போ நாம் அந்த குழந்தை அப்படி தான் நினைக்குது, நம்மளை இப்போவே கண்ட்ரோல் பண்ணுது, இப்போவே அதிகாரம் பண்ணுதுன்னு நினச்சா அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணாலும் நமக்கு அப்படி தான் தோணும். ஸோ 15-18 வயசுக்கு மேலே தான் அந்த குழந்தைங்களுக்கு அடுத்த கட்டத்தை பற்றியே தெரியும். அது வரைக்கும் செல்லமாக வளர்ந்ததுங்க. பிடிவாதம் ஜாஸ்தின்றதால அது அந்த மாதிரில நினைக்கக்கூடாது. நிறைய பேர் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குழந்தை படிக்க மாட்டேன்றா, படிக்காட்டி போகிறான். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? படிக்க மாட்டேன்றான் அப்படின்றதால அவனை அடிக்கிறதாலேயோ அவனை திட்டுறதாலேயோ ஏதாவது நடந்துட போதா? நடக்காது. என்ன நடக்கும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், வேதனை தான் நடக்கும். ஸோ துக்கம்தான் நடக்கும், துன்பம்தான் நடக்கும். ஐயோ நம்ம பையனை அப்படி திட்டுட்டுமே, பாரு குழந்தை எப்படி தூங்குது, நாளை காலையில் ஸ்கூலுக்கு ஓடுமே, ஸ்கூலுக்கு போனால் குழந்தை பற்றி எதுக்கு இந்த விஷயங்கள் நம்ம செய்யணும்? அப்போ குழந்தைங்க கிட்ட அன்பாக சொல்லி பாருங்கள். அதான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தடவை சொல்லுங்கள், 10 தடவை சொல்லுங்கள், 100 தடவை சொல்லுங்கள், 200 தடவை சொல்லுங்கள். நாம் எத்தனை இடத்துல நம்ம டஃப் கொடுத்துருப்போம் நம்ம அப்பா அம்மாவுக்கு. நான் கொடுக்காத டஃப்பே கிடையாது. நான் அவ்வளோ டஃப் கொடுத்தேன் அம்மாவுக்கு. எப்படியும் வாரத்தில் ஒரு தோசை கரண்டியோ இல்லை சாப்பாட்டு கரண்டியோ வாங்கணும். ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதில் தான் அடி உத. 5வது 6வது 7வது படிக்கிற வரைக்கும் நான் பண்ணக்கூடிய குறும்புத்தனத்துக்கு அளவே கிடையாது. எனக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை. நான் ஒழுங்காக படிக்கல, போல வரல, அப்படி இப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இப்போவே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேக்கில் இருக்கிற பீரோவில் இருக்கிற அத்தனை துணியையும் எடுத்து வச்சேன். அந்த பேக்கில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ. நான் கிளம்புறேன், வரமாட்டேன் சார். அப்புறம் சொன்னாங்க, எங்கேயாவது போய் தொலை, இந்த பக்கம் வந்துடாத நீ அப்படின்னாங்க. கரெக்டாக இது நடக்குது மதியம் 1-2 மணிக்கு. நான் என்ன பண்ணேன், சோஃபா இருக்குது, சோஃபாவுக்கு அடியில் போய் பூந்துட்டேன், பெட்டோட பேக்கோட. சிஸ்டர் வராங்க, அவங்க ஸ்கூல் முடிச்சு. இவங்க சொல்கிறாங்க, அவன் கோவப்பட்டு எங்கே போனானே தெரியலம்மா, வீடு பூரா தேடுறான், காணோம், அவன் எங்கே போனான்னு தெரியலையேன்னு. சிஸ்டர் வேற, கவலைப்படாதீங்கம்மா, எங்கே போனான்னு தெரியலையே, வருவான் இருங்க, எப்படியா இருந்தாலும் பசிச்சுதான் இங்கே தான் சாப்பிட்டு தானே போனான் அப்படின்றாங்க. நான் உட்காந்து அந்த கதையாக கேட்டுட்ருக்கேன் சோஃபாவில். வேர்த்து ஊற்றுது. சோஃபாவில் நல்லா உள்ளே போயிட்டேன். ஏன்னா 5வது படிக்கும்போது எப்படி இருந்திருப்போம், மத்தளம் தோத்தலமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, சரிம்மா நான் வீடை பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருக்கும்போது பார்த்தா கீழே குனிஞ்சு பெருக்கும்போது நான் படுத்து கிடக்கிறேன். மா இங்கே இருக்கிறாமா அப்படின்னாங்க. வந்தது வேகம், எங்காவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த கரண்டியை எடுத்துகிட்டு நான் மேலே மொட்டை மாடிக்கு ஓடுறேன். என்னை விட ஓவராக ஓடி ஒரு சின்னதாக
ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இதில், இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கம் போகலான்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து ஆட்டம் காட்டுறேன், அவங்க இந்த பக்கம் வராங்கன்னா அந்த பக்கம் ஓடுறான், அவங்க அப்படி. உடனே சிஸ்டர் சொல்ல, அவனை பிடி அவனை அப்படின்றாங்க. சிஸ்டர் பிடிச்சாங்க, அது பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அடியான அடி, செம்ம அடி. அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்ம அம்மா அப்பாவை செஞ்சோம்ல, அப்போ அதுக்கு எதிர்வினை வரதானே செய்யும். அதனால் குறும்பு பண்ணுற குழந்தைங்களை ரசிக்க ஆரம்பிச்சிடுங்களேன். நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க. அந்த குழந்தைக்கே புரியாது, இன்னும் நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நம்ம அம்மா ரசிக்கிறாங்க. கோபமே படாதீங்க. படிக்கலையா, ஃபெயில் மார்க், ஏண்டா கண்ணா அப்படி மார்க்க, சரி வா உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறேன், கூட்டு போய் செஞ்சு கொடுங்க. அப்போ நாளைக்கு அந்த உங்கள் குழந்த நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும், டேய் எங்கள் வீட்டில் செம அடிடா அப்படின்னு. அப்படியா, எங்கள் வீட்டில் அடிக்கவே இல்லையே. போய் பரவாயில்லடா, உங்கள் அம்மா ரொம்ப நல்ல மாடா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அதே பாசத்தோடு அந்த குழந்தை உங்ககிட்ட வரும். உங்களை பார்க்கும்போது தான் ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ மார்க்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம அம்மா நமக்கு பிடிச்சதை வேறு நூடுல்ஸை வேறு செஞ்சு கொடுத்து எப்படி அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அந்த அன்பை காட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு மனசில் ஒரு ஃபீல் ஆகும், நம்ம நல்லா படிக்கலாம், நம்ம படிக்காமலே அம்மா இவ்வளோ தூரம் நம்மளை பார்த்துக்கிறாங்க, நம்மளை நல்லா படித்த அம்மா இன்னும் எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு அந்த தாட் அந்த குழந்தைக்கு வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த குழந்தை தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். இந்த 7 நாள் பயிற்சி இதெல்லாம் இனிமேல் டெய்லி பயிற்சி தான். எப்படி இந்த ஸ்கூல் படிக்கும்போது அப்போ தான் போய் ஸ்கூலில் அந்த குழந்தை சேர்ந்துருக்கோம். அடுத்த 1 வீக்கில் அந்த வீக் டெஸ்ட்டு, மந்த் டே டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி டெஸ்ட்டு, மிட் டேர்மு, என்னென்னமோ இருக்குதுங்க. அந்த குழந்தைங்கள படித்து பயிற்சி கொடுத்து அதே போல் தான் நம்ம அன்பே சாயில பயிற்சிகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ 7 நாள் பயிற்சியில் ஒரே கான்செப்ட் தான், எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டிய பயிற்சி தான் இந்த 7 நாள் பயிற்சி. ஸோ கோபமும் ஆத்திரமும் இருக்கவே கூடாது, அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா